காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கும் சூழலில் தீவிரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை தொடங்கியிருக்கிறது. ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியோடு காஷ்மீரில் தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டை தொடங்கியிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பும் செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சவுதி அரேபியா சென்ற பிரதமர் தற்பொழுது திரும்பியிருக்கிறார். தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பது என்றும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் குறித்தும் தீவிர ஆலோசனையை அவர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தீவிர கண்காணிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பயங்கரவாதிகளை பிடிப்பதற்காக தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. தேடுதல் வேட்டையும் நடைபெற்று வருகிறது. இதன் முழு விவரங்கள் என்ன? நேற்று பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவிலிருந்து தொலைபேசி மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமித்ஷா காஷ்மீருக்கு உடனடியாக செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படியே அமித்ஷா நேற்று இரவே காஷ்மீர் சென்றடைந்தார். அதற்கு முன்னதாகவே அவர் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி தீவிரவாதிகளை எக்காரணம் கொண்டும் தப்பிக்க விடக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த இரண்டு பேரின் முக்கிய அறிவுரை இத்தகைய படுகொலையை நடத்திய தீவிரவாதிகள் எக்காரணம் கொண்டும் தப்பிக்க கூடாது என்பதே. ஆகவே அவர்கள் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற பிறகு எந்த வழியாக தப்பிச் சென்றார்கள், அவர்களுக்கு உதவியது யார், அவர்கள் தற்போது எங்கே பதுங்கி இருக்கக்கூடும் என்ற விவரங்களை எல்லாம் உடனடியாக கண்டறிய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே காட்டுப்பகுதியாக இருப்பதாலும் மலைப்பகுதியாக இருப்பதாலும் அங்கு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், துணை ராணுவ படைகளின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையிலே ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு உதவியாக அந்த பகுதியிலே பல ராணுவ ஹெலிகாப்டர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஹெலிகாப்டர் மூலமாக மலைப்பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு அங்கு ஏதேனும் நடமாட்டம் தெரிகிறதா, யாரேனும் பதுங்கி இருக்கிறார்களா என்பதை கண்டறிய முயற்சி நடைபெற்று வருகிறது. இதை தவிர சம்பவ இடத்துக்கு மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மோப்ப நாய்கள் மூலமாக எந்த வழியாக தீவிரவாதிகள் தப்பிச் சென்றிருக்கக்கூடும் என்பதை கண்டறியும் முயற்சி நடைபெறுகிறது. இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையிலே 4 தீவிரவாதிகள் இருந்தார்கள் எனவும் அந்த 4 பேரிடமும் AK-47 துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்தன எனவும் தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே 4 தீவிரவாதிகளை தேடுவதற்கான வேட்டை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ட்ரோன்களும் இதிலே பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என்றால் ஹெலிகாப்டர் விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை பறக்க முடியும். அது தவிர அந்த ஹெலிகாப்டர் விமானங்களால் தேடுதல் நடத்த முடியாத இடங்களிலே ட்ரோன்கள் மூலமாக தேடுதல் மற்றும் தரை வழியாக மோப்ப நாய்களின் உதவியுடன் தீவிரவாதிகளை தேடுவது ஆகிய நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று அதிகாலையிலிருந்தே இந்த பகுதியிலே இந்த பணிகள் தொடங்கிவிட்டன என சொல்லப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்துக்கு மிகவும் அருகிலேயே மரங்கள் அடர்ந்த பகுதிகள் இருக்கின்றன. மலைப்பாங்கான பகுதிகள், மேலே ஏறுவது கீழே இறங்குவது போன்ற பல்வேறு விதமான மலைப்பகுதிகள் அந்த பகுதியிலே இருப்பதால் அனைத்து பகுதிகளையும் சுற்றி வளைத்து தேட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது ராணுவம், துணை ராணுவ படைகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் தப்பிச் செல்ல ஏதேனும் வாகனங்களை பயன்படுத்தினார்களா, அவர்களுக்கு உதவியது யார் என்பதை விசாரித்ததிலே அந்த பகுதியிலே ஒரு 2 சக்கர வாகனம் எந்த விதமான பதிவு எண்ணும் இல்லாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இதையெல்லாம் தற்போது அந்த பகுதியிலே முக்கிய தகவல்களாக வைத்துக் கொண்டு ஹெலிகாப்டர் விமானங்கள் மூலமாக தேட வேண்டும். எந்த நடவடிக்கையாவது தென்பட்டால் உடனடியாக அந்த பகுதியை சுற்றி வளைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வெகு விரைவிலேயே தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்படுவார்கள் என்கிற நோக்கத்துடன் தற்போது அங்கே தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நாள் முழுவதும் அந்த தேடுதல் வேட்டை தொடரும் எனவும் தீவிரவாதிகளை கண்டறியும் வரை ஓயக்கூடாது எனவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஆகவே மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக உளவுத்துறை மூலமாக தற்போது ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லை தாண்டி தீவிரவாதிகள் தப்பிச் சென்று விடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியிலும் ஹெலிகாப்டர் விமானங்கள் தற்போது ரோந்து பணியிலே ஈடுபட்டிருக்கின்றன. ஆகவே படுகொலையை செய்தவர்களை பிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இன்று அதிகாலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூங்குழலி.
இந்த கொடூர தாக்குதலுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்கின்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய துணை அமைப்பாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது நடக்கின்ற இந்த தீவிர கண்காணிப்பும் தேடுதல் வேட்டையைப் போல தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் அவ்வப்பொழுது தேடுதல் வேட்டையும் தீவிர கண்காணிப்பும் செய்யப்படுகிறதா, அல்லது தாக்குதல் நடைபெற்ற பிறகுதான் இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கணபதி? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இத்தகைய ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கவே கூடாது. சுற்றுலா பயணிகள் அத்தனை அதிக எண்ணிக்கையிலே வந்து செல்லும் இடம் என்பதால் அந்த இடத்திற்கு போதிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் காவல்துறை பாதுகாப்பு, துணை ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாது அந்த இடத்திற்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீநகரிலே உள்ள டல் லேக் போன்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு எப்போதுமே அளிக்கப்படுகிறது. அந்த பகுதியிலே பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் முகாம்கள் அமைத்திருக்கிறார்கள், ரோந்து பணிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இங்கு இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற சூழலிலே காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் கூட யாரும் இல்லை என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக கருதப்படுகிறது. ஆகவேதான் ஏன் அப்படி நடைபெற்றது? அதுவும் 4 தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ராணுவ சீருடை போன்ற உடை அணிந்து வந்ததால் அவர்களை அடையாளம் காண முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தீவிரவாத தாக்குதல் கிட்டத்தட்ட 10 முதல் 15 நிமிடம் வரை நடைபெற்றிருக்கிறது. தீவிரவாதிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை தனியாக ஒரு புறம் பிரித்து, ஆண்களை ஒரு புறம் பிரித்து, அவர்களின் மதம் என்ன என்பதையெல்லாம் கண்டறிய முயற்சி செய்திருக்கிறார்கள். பின்னர் ஒவ்வொருவரையும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் என சொல்லப்படும் மிகவும் அருகில் இருந்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் உயிரிழப்பு இத்தனை அதிகமாக இருக்கிறது. மேலும் இதை தவிர நீங்கள் மோடியிடம் போய் இதை சொல்லுங்கள் என்று ஒரு பெண்ணிடம் தீவிரவாதிகள் சொல்லியதாகவும் அந்த பெண் காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். ஆகவே அந்த அளவுக்கு நிதானமாக ஒவ்வொருவரையாக சுட்டுக் கொன்று விட்டு அதன் பிறகு அங்கிருந்து தப்பி இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயம் அவர்களுக்கு வேறு யாரேனும் உதவி இருக்க வேண்டும். உதவி இல்லாமல் அந்த பகுதிக்கு அவ்வளவு சுலபமாக வந்து அவ்வளவு நேரம் நிதானமாக சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் ஒவ்வொருவராக சுட்டு கொன்று அதன் பிறகு அங்கிருந்து தப்பி இருக்க முடியாது என கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்த 2 கோணங்களிலுமே தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாத அமைப்புகள், அவர்களின் ஆதரவாளர்கள் ஆகியோரையும் பிடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.